இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்கு ஒவ்வொரு ஊருக்கும் பிரயாணம் பண்ணும் பொழுது 15 மணி நேரம், 16 மணி நேரம், 20 மணி நேரம் பிரயாணம் பண்ணி ஊழியம் பண்ணாங்க. இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்பதற்கு அவர் கூடவே 6 மணி நேரம் பிரயாணம் பண்ணி 8 மணி நேரம் மெசேஜ் கேட்டு வராங்க. எத்தனை மணி நேரம் பிரயாணம் பண்ணி? நம்மளால 5 நிமிஷம் காலவர் பிரயாணம் பண்ணவோ சபைகளை 1 மணி நேரம் உட்கார முடியல. நீ சபைகளை உள்ள வந்து உட்கார்ந்து பார். முழு இருதயத்தோடு ஆவியானவர் எங்க உண்டோ. நம்ம எதற்கு சபைக்கு வரோம்னா ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்க, ஒரு ஐக்கியம் வச்சுக்க. எனக்கு சாவுக்கு நல்லா அடக்க செய்வாங்க, இந்த இடத்துல இருந்தா எனக்கு கல்லறை கிடைக்கும். நிறைய பேர் ரோமன் கத்தோலிக்கல இருந்து மாற மாட்டாங்க. காரணம் என்னன்னா எனக்கு கல்லறை வேணுங்க. எனக்கு இந்த பங்குல இருந்தாதான் திருமணத்தை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு இந்த பங்குல இருந்தாதான் எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். உன் பங்குனாலேயோ உனக்கு கல்லறைனாலேயோ உன் திருமணத்தினாலோ உன் வாழ்க்கை மாறாது. ஆவியானவர் எங்க உண்டோ அங்கு விடுதலை. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல எப்படி ஆவியானவர் இருக்கிறது கண்டுபிடிக்க முடியும்? ஆவியானவர் வரவேற்கிற இடமா இருக்கணும், நல்லா துதிக்கிற இடமா இருக்கணும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. யோசபாத் தேவனிடத்துல முறையெடுக்கிறான். என்னவா முறையெடுக்கிறான்? எனக்கு நியாயம் விசாரிக்க நீ இல்லையா? படிமா அந்த வசனத்தை. எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. என்னதென்று தெரியல. இயேசுவை நம்பி இருக்கும் பொழுது எத்தனை கூட்டங்கள். அல்லேலூயா. உனக்கு முன்பாக இருக்க பலனை பார்க்காத, பலத்தை பார்க்காத, செல்வாக்க பார்க்காத. அநேகர் பலனோடு செல்வாக்கோடு அநேகர் காணப்படலாம். ஆனா உன்னோடு என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிற. விசுவாசிக்கலாமே சொல்லுவோம். அல்லேலூயா. உன் கூட எல்லா பலன் இருக்குன்னா, உன் கூட எல்லா அதிகாரங்கள் இருக்குன்னா, உன் கூட எல்லா செல்வாக்கு இருக்குன்னா, இயேசுவோட பலனை உன்னால பார்க்க முடியாது. அவர் கிரியை செய்ய மாட்டார். கிரியை செய்ய தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய பலத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க. எப்ப உங்ககிட்ட பலன் இல்ல, சரீர பலன் இல்ல, பண பலன் இல்ல, ஆள் பலன் இல்ல, ஞான பலன் இல்ல, எப்போ இல்லைன்னு சொல்லிட்டு இயேசுவை மட்டுமே சார்ந்திருக்கும் பொழுது தேவன் வெளிப்பட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. தேவன் அப்படி வெளிப்படுகிறார் என்றால் வாழ்க்கையில நியாயம் விசாரிக்க ஒருத்தர் வந்துட்டார். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. சினிமால பாப்போம், ஒரு ஏழை அடிச்சிட்டு இருப்பாங்க, இல்ல தங்கச்சி அடிச்சுட்டு இருப்பாங்க. சொல்லுவாங்க, ஏ ஹீரோ வந்துட்டாரான்னு. ஹீரோ வரும்போது மியூசிக்கோட வரும், இல்ல ஒரு பாட்டில் ஒடியாரும், முதல் இல்ல ஒரு கல்லு ஒடியாரும், இல்ல ஒரு கட்டை ஒடியாரும், இல்ல அவர் ஹீரோ டை வச்சுன்னு ஒடியாருவார். ஒரு ஹீரோ வந்தா போதும், 100 பேர் இருந்தாலும் சரி. அதுவும் தெலுங்கு பட ஹீரோ வந்துட்டா போதும், 1000 பேர் இருந்தாலும் சரி. ஒரு ஆள் என்ன பண்றாரு? ஒரு ஹீரோவால ஒரு கதையிலே அடிக்க முடியுதுன்னா என் தேவனால் ரியலாவே அடிக்க முடியும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். நீ இயேசுவை மட்டும் நம்பி இயேசுவேன்னு கூப்பிடும் பொழுது, யோசபாத் அப்படிதான் கூப்பிட்டான். ஒரு நெருக்கம் வந்த உடனே அவன் யோசிச்ச காரியம், செஞ்ச காரியம், கர்த்தரை தேடினான். அப்ப கர்த்தரை தேடுவதற்கு அவன் வழியை தேடுறான். ஒரு பிரச்சனை வந்த உடனே கர்த்தரை தேட ஆரம்பிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? எங்க லோன் கொடுப்பாங்க, எங்க வேலை கிடைக்கும், எனக்கா யார் சப்போர்ட்டுக்கு வருவா, எங்க ஆகாரம் கிடைக்கும், எங்க எனக்கு தேவையானது கிடைக்கும். இது மனிதர்கள் உலகத்தை தேடுறோம். நமக்கு நெருக்கம் வரும்போது எந்த ஒரு கிறிஸ்துவன் இன்னைக்கு வந்திருக்க, நீங்க நேர்ல பார்த்து கொண்டிருக்க நீங்க என் அன்பு ஜனமே, நெருக்கம் வரும்பொழுது கர்த்தரை தேடி போ. கர்த்தர் சமூகத்துக்கு நீங்க தான் ஓடி வரணும். அநேகர் இன்னைக்கு டிவியை பார்த்து கொண்டிருக்கவங்க எல்லாம் வீட்டிலே உட்காந்துருப்பாங்க. ஏமா சர்ச்சுக்கு போல? எனக்கு இடுப்பு வலி பாஸ்டர், கால் வலி பாஸ்டர், ஐயோ சர்ச்சு இங்கேருந்து ரொம்ப தூரம் பாஸ்டர். இந்த மாதிரி டிவி எல்லாம் பார்த்துட்டா ஈஸியா உட்காந்துருப்பாங்க. டிவியை பார்க்கிறவங்களுக்கு ஒரு விடுதலையும் கிடைக்காது. அல்லேலூயா. டிவி சேனல் நடத்துறேன் நான் சொல்றேன், டிவி சேனல்ல உட்காந்துக்கிட்டு ஆலயத்துக்கு போகாம, இது டிவி யாருக்குன்னா ஆலயத்துக்கு போக முடியாம இருக்க காலுகள் உடைஞ்சிருந்தா, வியாதிப்பட்டிருந்தா அவங்களுக்கு தான் இந்த டிவி சேனல். அல்லேலூயா.
வேற யாருக்கு இந்த டிவி சேனல்? புறஜாதியருக்கு, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு இந்த டிவி சேனல். கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு நீ தேவனை தேடி போகணும். ஏமா, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்கு ஒவ்வொரு ஊருக்கும் பிரயாணம் பண்ணும் பொழுது 15 மணி நேரம், 16 மணி நேரம், 20 மணி நேரம் பிரயாணம் பண்ணி ஊழியம் பண்ணாங்க. இயேசு சுவிசேஷத்தை கேட்பதற்கு அவர் கூடவே 6 மணி நேரம் பிரயாணம் பண்ணி 8 மணி நேரம் மெசேஜ் கேட்டு வராங்க. எத்தனை மணி நேரம் பிரயாணம் பண்ணி? நம்மளால 5 நிமிஷம் காலவர் பிரயாணம் பண்ணவோ சபைகளை 1 மணி நேரம் உட்கார முடியல. நீ சபைகளை உள்ள வந்து உட்கார்ந்து பார். முழு இருதயத்தோடு ஆவியானவர் எங்க உண்டோ. நம்ம எதற்கும் சபைக்கு வரனா ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்க, ஒரு ஐக்கியம் வச்சுக்க. எனக்கு சாவுக்கு நல்ல அடக்கம் செய்வாங்க, இந்த இடத்துல இருந்தா எனக்கு கல்லறை கிடைக்கும். நிறைய பேர் ரோமன் கத்தோலிக்கல மாற மாட்டாங்க. காரணம் என்னன்னா, எனக்கு கல்லறை வேணுங்க. அல்லேலூயா. எனக்கு இந்த பங்குல இருந்தாதான் திருமணத்தை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு இந்த பங்குல இருந்தாதான் எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். உன் பங்குனாலேயோ உனக்கு கல்லறைனாலேயோ உன் திருமணத்தினாலோ உன் வாழ்க்கை மாறாது. ஆவியானவர் எங்க உண்டோ அங்கு விடுதலை. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல எப்படி ஆவியானவர் இருக்கிறது கண்டுபிடிக்க முடியும்? ஆவியானவர் வரவேற்கிற இடமா இருக்கணும், நல்ல துதிக்கிற இடமா இருக்கணும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. நல்ல அந்நிய பாஷை பேசுகிற இடமா இருக்கணும். அங்க அற்புதங்கள் அடையாளங்கள் பார்க்கிற இடமா இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல தேவன் இருக்கிறார் அடையாளம். அங்க போய் நீ இருந்தாவே தேவன் உன்னோடு இடைப்படுவார். விசுவாசிக்கிறோம். கரங்களை தெரியாம சொல்லுவோமே. ஒருமுகப்பட்டு என்ன செய்யலான்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். இன்னைக்கு வந்தவங்க கூட இன்னைக்கு என்ன பண்ணலாம்? தேவனை தேடி போலாமே. லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆபீஸ்க்கு லேட் ஆனா நான் கர்த்தரை தேடி போன முடிவு பண்றீங்களே, இன்னைக்கு யோசேப்பை போல நீங்களும் வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்களாய் மாறுவீங்க. ஆமென் சொல்லுவோமே. அவன் தேசம் முழுவதும் உபவாசம் எடுங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்க பிரச்சனைக்காய் உபவாசம் எடுக்கிறீங்களா? நீங்க எடுப்பீங்க. உன் குடும்பத்தின் மூலமா உன் பிள்ளைகள் எல்லாம் உபவாசம் எடு. சபைக்கு உட்காரவே. எனக்கு நம்ம பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு செல்லம் கொடுக்கிறோம். சபைக்கு வரலையா? பரவாயில்லப்பா, வீட்லயே இரு, நீ மட்டும் வா. உபவாசம் எடுக்க முடியாதா? நீ நல்லா சாப்பிடு, நான் அம்மா மட்டும் உபவாசம் எடுத்துக்கிறேன், அப்பா மட்டும் உபவாசம் எடுத்துக்க. அது இல்ல. உன் பிள்ளையும் கர்த்தர் பாருங்க, உங்க ஜெபத்தை கேட்கிறாரோ இல்லையோ, உன் பிள்ளையின் உபவாசத்தை கேட்கலாம். அல்லேலூயா. நம் மனம் திரும்பாதபடி பாவிகளா இருக்கலாம், சில பாவத்தை துணிகரமா செய்து கொண்டிருக்கலாம், சில பாவத்தை விட முடியாதபடி இருந்திருக்கலாம். ஆனா கவனிங்க, உன் பிள்ளைக்கு என்ன தெரியாது? பாவம் அறியாத பிள்ளை. அந்த பிள்ளை உன் பேச்சை கேட்டு உபவாசம் எடுக்குன்னு வச்சுங்களேன். ஏன் யோசேப்பு அவன் மட்டும் உபவாசம் எடுத்துக்கலாமே? தேவ பிள்ளை தானே. ஆனா அவன் தேசம் முழுவதும் உபவாசம் எடுக்க ஆரம்பிச்சான். எடுத்தது நிமித்தமாக தேவன் ஒரு வெற்றியை கொடுத்தார். அல்லேலூயா.